ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எம்வி விலாக்ஸ் ஆஃப் மலர்விழி சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கிறிஸ்பியான டேஸ்ட்டான கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன். இதை வந்து எப்படி நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலான்றது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. நான் வந்து 3/4 கிலோ போன்லெஸ் சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிண்ணம் தயிர் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, அப்புறம் மிளகு ஜீரகம் ஒன்றா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பேஸ்ட் மாதிரி அரைக்கிறதுக்காக கொஞ்சம் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பீஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸாக அரிசி மாவும் சோள மாவும் எடுத்திருக்கேன். பைண்டிங்காக 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? முதல்ல நம்ம இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லேசாக தண்ணி விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு நம்ம பைண்டிங்காக வச்சுருந்தோம்ல முட்டை, அந்த முட்டையை வந்து இப்போ இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஓடு விழுகாமல் பார்த்து 2 முட்டையும் தனித்தனியாக உடச்சி ஊற்றிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த தயிர், முட்டை எல்லாமே வந்து சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3/4 கிலோ போட்டிருக்கிறதால எனக்கு வந்து கொஞ்சம் தயிரும் 2 முட்டையும் போதும். இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம், இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் மிளகு ஜீரகம், அப்புறம் உப்பு, அது எல்லாத்தையும் வந்து நான் இதில் மிக்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம்ல இஞ்சி, பூண்டு, வெங்காயம் போட்டு, அதை வந்து நல்லா வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ண வேண்டாம், வடிச்சுக்கோங்க. இதையும் வடிச்சிட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு விஸ்கு வச்சு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுருங்க. மசாலா, முட்டை, தயிர் எல்லாம் வந்து ஒரே பேட்டராக வர்ற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணியாக தான் இருக்கும், பரவாயில்ல, நம்ம சிக்கன் சோக் பண்ண தான் போகிறோம், அதனால் தண்ணியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பாருங்களேன், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் கழுவி வச்சுருக்க சிக்கன் இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா அந்த பேட்ரு வந்து சிக்கனில் ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இந்த சிக்கன் வந்துட்டு நம்ம மசாலாவில் ஆட் பண்ணியிருக்கிறது 2 ஹார்ஸ் வந்து ஊறணுங்க. அப்போ தான் நமக்கு இந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் வந்து வெளியே சிக்கனோட வெளியே மட்டும் தெரியாமல் உள்ளேயும் நல்லா ஃப்ளெஷ்ஷுக்குள்ளே போய் நீங்கள் சாப்பிட்றப்போ ஃபுல்லாக சிக்கன் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த மசாலாவோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் தெரியும். இப்போ நான் 2 ஹார்ஸ் அதை மூடி வச்சுட்டேன். இப்போ அடுத்து வந்து ட்ரை பேட்டருக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறோங்க. இதுக்கு வந்து அந்த அரிசி மாவும், கார்ன்ஃப்ளவர் மாவும், சோள மாவும் வச்சுருந்தோம்லங்க, அதை போட்டுட்டு ஸ்பைஸுக்காக மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகு ஜீரகத்தூள், உப்பு அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 ஹார்ஸ் ஆகிடுச்சு. சிக்கனை வந்து நான் வெளியே எடுத்து இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 2 ஹார்ஸ் ஊற வைக்கிறத வந்து நீங்கள் வெளியவும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். இப்போ எடுத்துட்டேன் 2 ஹார்ஸ்க்கு அப்புறம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா, சிக்கன் நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து ஊறி இருக்கும். இப்போ நம்ம அந்த ட்ரை மிக்ஸ் வந்து கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அதில் போட்டு ஒரு கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு பீஸாகவே தனித்தனியாக கோட் பண்ணி எடுத்து வைங்க. நான் இந்த மாதிரி மொத்தமாக போட்டு என் கையில் நிறையா மாவு ஒட்டி அதிலே பாதி மாவு வேஸ்ட்டாக போயிடுச்சு. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. இதில் ஊறிருக்கிற சிக்கனை அந்த ட்ரை மிக்ஸில் எடுத்து ஒரு கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பிளேட்டில் எல்லாத்தையும் இந்த மாதிரி கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மறுபடியும் என்ன பண்ணோன்னா, நம்ம அந்த ஊற வச்சோம்லங்க டிப்பு, அதுலேயே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி, இந்த பாருங்கள், இப்போ அதுலேயே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி மறுபடியும் இந்த ட்ரை மாவில் ஒரு தடவை கலந்துட்டு நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெயில். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்களேன். இப்போ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் லேயராக தான் இருக்கும் சிக்கன். வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து மசாலா உங்களுக்கு கரெக்டாக பைண்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த வெளியே நம்ம போடுற கோட்டிங்லாம் உதிர்ந்து போகாமல் கரெக்டாக சிக்கனோட ஒட்டி இந்த மாதிரி லேயராக வரும். இதோ பாருங்களேன், நம்மளோட ஸ்டைல் கேஎஃப்சி சிக்கன் வெளியே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.